11th standard ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம்ல ஏதாவது ஒன்று பண்ணி 50 மார்க் வாங்கணும் மேம் 70க்கு. அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இல்லையா நான் பாஸ் ஆனா போதும் மேம் கெமிஸ்ட்ரியில, அதுக்கு ஏதோ ஒரு 10 கொஸ்டின் கொடுங்க நான் அதை படிச்சுட்டு போயிடுறேன் இன்னொரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லை நான் கண்டிப்பா 70 அவுட் ஆஃப் 70 தான் வாங்குவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாருக்குமே தேவையான விஷயம் என்ன, கண்டிப்பா எனக்கு வந்துட்டு ஒரு மினி மெட்டீரியல் வேணும் மேம், அது போக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருங்க, அதையும் ஆன்சர்ஸோட கொடுத்துருங்க, இது எல்லாத்தையும் நான் படிச்சுட்டு போனனாலே போதும், நான் அவ்வளவுதான் மார்க் வாங்கிடுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ஹெல்ப் என்ன, உங்களுக்கு தேவையான மினி மெட்டீரியலை கொடுத்தாச்சு. ஸோ நம்ம பார்த்தோமா, ஸோ எவ்வளோ பேர் என்ன பார்க்கல, ஸோ அதை நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்தது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அது போக வந்துட்டு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதுவும் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு PDF இருக்கு. ஸோ அதை செக் பண்ணி பாருங்க. அதை தாண்டி இப்போ நம்ம பார்க்க போற இந்த டாப் 100 கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இதை தாண்டி நம்ம கெமிஸ்ட்ரிக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு தேவையான சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒன் ஷார்ட் ரிவிஷன் எல்லாமே லைவ்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஆர்கானிக்கை ஃபினிஷ் பண்ணி இன்ஆர்கானிக்லயும் ஒரு சில சாப்டர்ஸ் பண்ணியாச்சு. அதை தாண்டி வேற என்னெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் எல்லாம் ஏதாச்சும் டாபிக் படிக்காம வச்சிருக்கீங்களா, இல்லை இந்த கொஸ்டின் எந்த சாப்டர்னு கூட எனக்கு தெரியாதா, அப்படி என்னென்ன கேட்டகரிஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, அதை எனக்கு மிஸ் பண்ணாம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ டெஃபினட்டா மேம் இதை டீச் பண்ணா போதும் அப்படின்னா அது என்ன டாபிக்கா இருக்க போதும், ஒரே ஒரு தடவை எனக்கு அதை பார்த்துட்டா போதும், அவ்வளவுதான், நான் பப்ளிக் எக்ஸாம்க்கு சூப்பரா படிச்சிடும் அப்படின்னா என்ன டாபிக் எல்லாம் வேணும் அது கமெண்ட்ல சொல்லுங்க. டெஃபினட்டா நம்ம அடுத்த லைவ்ல அதை படிச்சு முடிச்சிடலாம். சரியா? ஸோ இங்க பாருங்க, உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில ஸோ இது மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னா கண்டிப்பா நோ. ஸோ நம்ம மினி மெட்டீரியல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை கவர் பண்ணும், அது போக அடிஷனலா ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். முதல்ல மினி மெட்டீரியல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை முடிங்க, இதுதான் நம்ம பண்ண வேண்டிய ஒரு பெரிய டாஸ்க். ஸோ அதை படிச்சாலே கிட்டத்தட்ட வந்துட்டு 70க்கு கிட்டத்தட்ட 40-50 மார்க் நம்ம வாங்கிடலாம். அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிக்கணும். இந்த டாப் 100 அப்படிங்கிறது மஸ்ட் டூ. ஸோ நீங்க எந்த கேட்டகரியில இருந்தாலும் சரி, ஒரு சாப்டருக்கு ஒரு 5 கொஸ்டின் படிச்சா போதும் இல்லையா, அதான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை இங்க அப்படியே சாப்டர் வைஸ் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்க முதல்ல ஒரு தடவை படிச்சு முடிச்சிருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த மினி மெட்டீரியல்ல ஆன்சர்ஸோட இருக்கும் இதுக்கு எல்லாமே, அதை நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த PDF நான் அப்படியே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். எல்லா சாப்டர்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பா இந்த சாப்டர்ல இந்த 4 டாபிக்காச்சும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கோ செக் தட் நவ். ஸோ இதை பார்த்துட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ மிஸ் பண்ணாம அடுத்த லைவ்ல நமக்கு என்ன டாபிக்கை வந்து டீச் பண்ணலாம். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு பேர் பார்த்தனவே புரியாமல் இருக்கா, இல்லை சாப்டர் பேரே தெரியாமல் இருக்கா, பிரச்சனை கிடையாது. ஸோ தெரிஞ்சுக்கலாம், ஒழுங்கா நம்ம படிச்சு முடிச்சிடலாம். ஸோ என்ன வேணும் அப்படிங்கிறத மறக்காம எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதை தாண்டி டெஃபினட்டா இந்த வீடியோவை அண்ட் இந்த PDF உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாம்ல கெமிஸ்ட்ரியில சூப்பரா மார்க் வாங்குறதுக்கு வேற என்னெல்லாம் ஹெல்ப் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். இது மாதிரி வேற என்னென்ன சப்ஜெக்ட், வேற என்னென்ன டாபிக், என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ்.